முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சீக்வென்ஸ்னா என்ன, சீரீஸ்னா என்ன, ப்ராக்ரஷன் என்ன, அதுல ஏபினா என்ன, ஜிபினா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் பார்க்கலாம். ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்ல கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். டக்குன்னு இந்த லெக்சர் முடிஞ்சிடும். ஸோ டக் 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 டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்துருந்தோம் ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் என்ன, அந்த ஒவ்வொரு டேர்ம்ஸோட ரெசிப்ரோக்கலே எடுத்தா அந்த ரிசல்டன் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணும். அவ்வளவு. So பாருங்க, definition of harmonic progression. A harmonic progression is a sequence of numbers whose reciprocals form an arithmetic progression. In other words, if an HP, if the terms of a HP are அங்க கேபிட்டல் H போட்டிருக்காங்க, நான் வந்துட்டு ஸ்மால் H போடுறேன். H2, H3 up to Hn இதெல்லாம் வந்து ஒரு ஃபைனைட் ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா 1 by H1, 1 by H2, 1 by H3 எல்லாமே வந்துட்டு ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணும். காமன் ஏபி. காமன் ஏபி. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்போ இந்த 1 by H1 is equal to A1 அப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு இந்த 1 by H1 is equal to A1, 1 by H2 is equal to A2, 1 by H3 is equal to A3 and அப்படியே போயிட்டே இருக்கு. 1 by Hn is equal to An. ஓகே, சூப்பர். இப்போ இந்த A1, A2, A3 up to An காமன் AP, அதுதான் டெஃபினிஷன். A1, A2, A3 அப்படியே up to An காமன் AP. Arithmetic progression. அப்போ என்ன எழுதலாம், there should be a common difference இல்ல. ஸோ அதுக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும், காமன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல. அந்த காமன் டிஃபரன்ஸ் D வந்து வேற கலர் பென்ல எழுதலாமா. அந்த காமன் டிஃபரன்ஸ் D வந்து A2 மைனஸ் A1. யா, அது பேசிக்கா சேமா இருக்கும். எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருந்தாலும் அது சேமா இருக்கும். அதுதான் ஏபியோட டெஃபினிஷன். அப்போ 1 by H2 மைனஸ் 1 by H1 அப்படி கூட எடுத்துக்கலாம். equal to 1 by H2 minus 1 by H1. So H1 minus H2 divided by H1. ஸோ இதுதான் வந்து டியோட வேல்யூ. நமக்கு டி தெரியும் அண்ட் A equal to A1 இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கிறேன். இந்த A1, A2, A3 எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப்பையும் நான் வந்து எழுதிடலாம் இல்லையா. A1 is equal to A, A2 equal to A plus D, A3 is equal to A plus 2D. அப்படியே போச்சுன்னா An is equal to A plus N minus 1D. ஓகே, ஸோ அப் டு An வரைக்கும் நமக்கு தெரியும். அப்போ ஏகே ஏகே அப்படின்னு ஏதாவது ஒரு கே டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா A plus N minus இல்லை K minus 1 into D. So HK is equal to 1 by AK. 1 by A1 பதிலா நான் என்ன எழுதுவேன், 1 by H1 plus K minus 1 into D. D க்கு பதிலா என்ன எழுதலாம், H1 minus H2 divided by H1 H2. ஸோ இதுதான் என்னோட ஜெனரல் டேர்ம். ஸோ இது இவ்வளோ பெருசா நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, கிடையவே கிடையாது. நம்ம இவ்வளோ பெருசா ஞாபகம் வச்சுக்க தேவையே கிடையாது. நம்ம சிம்பிளா என்ன பண்ணிடலாம், அதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம், ரெசிப்ரோக்கலோட nth டேர்ம் கண்டுபிடிக்கலாம், nth டேர்மோட ரெசிப்ரோக்கல் will be nth term of the harmonic progression. அவ்வளவுதான் சிம்பிள். ஏன் ரெசிப்ரோக்கல்ஸ் வந்து will form an AP. எப்படி நம்ம ஜெனரல் ஃபார்ம் அப்பப்போ கண்டுபிடிச்சோம். நம்ம மறுபடியும் சொல்றேன் இங்க என்ன ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. H1 H2 அந்த சீக்வன்ஸ் தான் வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். அதோட ரெசிப்ரோக்கல் நான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் A1, A2, A3 up to An வரும். இந்த A1, A2, A3 எல்லாம் என்னது AP ஃபார்ம் பண்ணும். அதுதான் டெஃபினிஷன். அது AP ஃபார்ம் பண்ணிச்சுன்னா An is equal to A plus N minus 1 into D. D எப்படி கண்டுபிடிப்போம், ஏதாவது ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ், அதுதான் D. நமக்கு அந்த Anth டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப Hnth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா 1 by An பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வளவலா ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்க தேவையே இல்லை. நம்ம டக்கு டக்குன்னு இப்படி கண்டுபிடிச்சிட்டு எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுதான் ஜெனரல் சமேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் ஹார்மோனிக் ப்ராக்ரஷனுக்கு தேவையா.
வேண்டாம். ஹார்மோனிக் ப்ராக்ரஷனுக்கு சமேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கிடையாது. ஒன் நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். தப்பு, அது மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஸோ 1/1/2 1/3 1/4 இந்த சமேஷனுக்கு நம்ம ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் வச்சு டைரக்டா ஃபார்முலா எழுத முடியாது. அந்த மாதிரி டைரக்டா ஃபார்முலாவும் இல்லை. ஸோ நம்ம வந்து சமேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ சமேஷன் பத்தி பார்க்க போறது இல்லைன்னா நம்ம அடுத்து எங்க போக போறோம்? எஸ், ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் பத்தி பார்க்க போறோம். ஓகே, அரித்மெட்டிக் மீனுக்கு என்ன பண்ணோம்? என் நம்பர்ஸ் இருக்குன்னா என் நம்பர்ஸ் ஆட் பண்ணி என்னால டிவைட் பண்ணும். கரெக்டா? இப்போ ஹார்மோனிக் மீனுக்கு என்ன பண்ணும்? என் நம்பர்ஸ் இருக்குன்னா அதோட ரெசிப்ரோக்கல் எடுப்போம். அந்த ரெசிப்ரோக்கல் will form an AP. அப்போ அந்த ஏபி ஃபார்ம் பண்ற அந்த டேர்ம்ஸோட அரித்மெட்டிக் மீன் என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த மீனோட ரெசிப்ரோக்கல், அதுதான் நமக்கு ஹார்மோனிக் மீன். ஃபார் எக்ஸாம்பிள் H1 H2 H3 Hn வரைக்கும் டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இதோட ரெசிப்ரோக்கல்ஸ்லாம் என்ன வரும்? 1/H1 1/H2 1/H3 அப் டு 1/Hn வரும். ஸோ இதோட ஏபி ஏஎம் வந்து என்னவா இருக்கும்? இதுதான் இதோட ஏஎம். அப்போ ஹெச்எம்க்கு நான் என்ன பண்ணணும்? 1/am. So which is n divided by 1/H1 இங்க வந்து n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து ஹார்மோனிக் மீன் ஹார்மோனிக் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணும். என்ன பண்ணுவேன்? ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, H1 H2 அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவுல நான் n ஹார்மோனிக் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதோட ரெசிப்ரோக்கல் எடுப்பேன். 1/H1 1/H2. இது ரெண்டுக்கும் நடுவுல நான் n ஏஎம்ஸ் n arithmetic means இன்சர்ட் பண்ணுவேன். இன்சர்ட் n arithmetic means. அது எப்படி இன்சர்ட் பண்றது நமக்கு வந்து முன்னாடி இருந்த லெக்சர்லயே தெரியும். இன்சர்ட் n arithmetic means. நான் n arithmetic means இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணேன். இன்சர்ட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் கிடைச்சிரும். M1 M2 அந்த மாதிரி n டேர்ம்ஸ் கிடைச்சிரும். H2. இப்போ எல்லாத்தையும் நான் ரெசிப்ரோகேட் பண்ணிடுவேன். மறுபடியும் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? H1 1/M1 1/M2 அப்படியே 1/Mn. சாரி, இது வந்து H2. அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு இப்போ M ஹார்மோனிக் மீன்ஸ் இன்செர்ட் பண்ணியாச்சு. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல். ஓகேவா? அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் AM GM and HM. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஏபி, இதோட ஏஎம் வந்து என்னது? A, B அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்கு. அதோட ஏஎம் வந்து என்னது? A plus B/2. அதோட ஹெச்எம் வந்து என்னது? 2 divided by 1/A plus 1/B. ஸோ இது வந்துட்டு 2AB divided by A plus B. கரெக்டா? அப்புறம் அதோட ஜிஎம் வந்து என்னது? ரூட் அண்டர் AB. இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதாவது என் நம்பர்ஸோட ஏஎம் ஜிஎம் அண்ட் ஹெச்எம்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னா, GM square is equal to AM into HM. ஓகேவா? geometric mean square is equal to arithmetic mean into harmonic mean. இப்போ இங்கே பாருங்க, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல GM square வந்துட்டு என்னது?
ஏபி. ஏஎம் இன்டூ ஹெச்எம் என்னது? A plus B divided by 2 into 2AB divided by A plus B, which is again equal to AB. So, GM square is equal to AM into HM. இது எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் நமக்கு தேவையில்லை. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து n வரைக்கும் வேலிடா அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எனி n நம்பருக்கு இது வந்து வேலிடா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, AMGM இன்இக்வாலிட்டி. இதுக்கும் டெரிவேஷன் ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை. AMGM inequality என்ன சொல்லுதுன்னா, for n positive numbers, for n positive numbers, GM is less than AM. இல்ல இப்படி எழுதுனா அது ஈஸியா இருக்கும். இப்படி எழுதாம நமக்கு எழுதலாம். AM is greater than or equal to GM. It is greater than or equal to HM. ஸோ இதுதான் வந்து AMGM inequality. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் தாண்டி மற்ற சாப்டர்ஸ்லயும் இந்த ஃபார்ம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு சில கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கிவன் தட் இந்த n பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த கேட்சியான விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல AMGM இனிக்வாலிட்டி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். AM எப்படி கண்டுபிடிப்போம்? A பிளஸ் B. இப்போ 2 நம்பர் இருக்குன்னா அந்த கேஸ். ஓகேவா? இதுதான் இந்த இன்இக்வாலிட்டி சொல்லுது. இது வந்து ஃபார் 2 நம்பர்ஸ். பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஹோல்ஸ் ஃபார் n நம்பர்ஸ். ஓகேவா? ப்ரூஃப் அண்ட் டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெச்பி. Reciprocal relationship relation to AP. The harmonic progression is closely related to the arithmetic progression. If the reciprocals of the terms of an AP form an AP, then HP itself will always have the terms that decrease in value if A is greater than 0 and B is greater than 0. இப்போ அந்த ரெசிப்ரோகேட் பண்ண நமக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல வர்ற ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏனும் காமன் டிஃபரன்ஸை டின்னு நம்ம சொல்றோம். ஏ அண்ட் டி ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா அந்த ஏபி வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1, 1/2, 1/3, 1/4 அப்படியே போயிட்டே இருக்கிறது 1/n. இதோட ஏபி எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4. இதுதான் இதோட கரஸ்பாண்டிங் ஏபி. இந்த கரஸ்பாண்டிங் ஏபியில A is equal to 1, B is equal to 1. ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0. ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0வா இருக்கிறதுனால பாருங்க இந்த ஹெச்பி குறைஞ்சிட்டே 1/2 விட 1/3 சின்னது, அதை விட 1/4 சின்னது, இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகுது. ஏன்? ஏன்னா வந்து A and D ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0வா இருக்கு. இதுதான் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் டு ஏபி. ஓகே, அடுத்து சம் ஆஃப் ஹெச்பி. The sum of the terms in a harmonic progression does not have a simple closed formula like arithmetic or geometric progression. However, if the HP is finite, its sum can be calculated by first converting the terms to their reciprocals, converting the HP to an AP, and then calculating the sum of it. AP நம்ம நிறைய சொல்லியிருந்தா அது ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு, பட் இட் ஒர்க்ஸ் வென் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஃபைனைட். இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டோம். ஓகே, ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளே அப் டு 4, அதாவது 1, 1/2, 1/3, 1/4 ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட சம் என்ன வரும்? 1 + 1/2, 3/2 + 3, 1/3. இதோட சம் வந்துட்டு என்னது? 9 + 2, 11/6.
equal to 11 by 6 plus 1 by 4 வந்து என்ன 44 plus 6 50 by 24 25 by 12. இதுதான் இதோட சம். இப்போ இதை ஏபியா கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட சம் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தா will I have the same thing? Definitely no. ஏன்னா நமக்கு தெரியும் 1 plus 2 plus 3 plus 4 வந்து 10. அதாவது ரெசிப்ரோக்கல் வந்து 1 by 10. முன்னாடியே சொன்ன மாதிரி it does not work. இங்க இருந்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. However, if the HP is finite, its sum can be calculated by first converting the terms to their reciprocals and then calculating the sum of the AP. கண்டிப்பா கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Sum of the AP-க்கும் HP-க்கும் சம்பந்தமே கிடையாது. It does not have a simple closed formulaங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த ஹெச்பியை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகே, அடுத்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெக்சர்லயே ஒரு அந்த பிளாக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். பிசிக்ஸ்ல நீங்க வந்து இந்த ரெசிஸ்டார்ஸ் கனெக்ட் பண்றது அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல். ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல், அந்த பேரலல்ல இருக்க ரெசிஸ்டார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணுவீங்க இல்லையா? அது நத்திங் பட் ஹெச்பி. One of the primary applications of harmonic progressions is the calculation of resistance in parallel. If R1, R2, R3 are resistors in parallel, then their equivalent resistance is given by the harmonic sum. அதுக்கு நீங்க harmonic sum எடுக்கணும். ஓகே, ஸோ டைவர்ஜென்ஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டைவர்ஜென்ஸ் வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் த சம். If the terms of HP decrease too slowly, the sum may diverge. In the case of an infinite harmonic sequence, like a series like this, நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? Sum may diverge. Most of the casesல A greater than 1 and A greater than 0 and D greater than 0னா HP ஓட terms வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்? சின்னதாயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அந்த டிக்ரீஸ் வந்து வெரி ஸ்லோவா இருந்துச்சுன்னா, அந்த டிக்ரீஸ் வந்து லைக் இங்க பாருங்க, இங்க டிக்ரீஸ் வந்துட்டு என்ன ஒன் பை டூல இருந்து 1/3 போகுது, 1/3ல இருந்து 1/4 போகுது. அந்த டிக்ரீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அதோட சம் ஆஃப் த ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் வில் பி டைவர்ஜிங். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. If the terms of the HP decrease too slowly, then the sum may diverge in the case of an infinite harmonic series like this. எஸ், இந்த இது இப்போ இதோட சம் டைவர்ஜ் ஆகுனா என்ன அர்த்தம்? 1/n 1/k சொல்லிக்கலாமா? k equal to 1 to n is equal to infinity. அதாவது டைவர்ஜ்னா அது ரொம்ப பெரிய நம்பர் பார்த்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த டேர்ம்ல என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த இதுல கன்வர்ஜென்ஸ். And infinite converges only when the common difference d and the first term are positive. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ ஹெச்பியோட டேர்ம்ஸ் வந்து சின்னதாயிட்டே வரணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? A greater than 0 இருக்கும் and B greater than 0. ரெண்டுமே கிரேட்டர் பாசிட்டிவ் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா வர டேர்ம்ஸ்ல ஹெச்பி வந்துட்டு என்னவாயிட்டே இருக்கும்? சின்னதாயிட்டே இருக்கும். ஹெச்பியோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்னதாயிட்டே இருக்கும். டைவர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். If the decrease is very slow, the sum may diverge. கண்டிப்பா டைவர்ஜ் ஆகும்னு கிடையாது, may diverge. ஆனா இந்த கேஸ்ல இட் டைவர்ஜஸ். ஓகேவா? அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருக்கேன். அந்த ப்ரூஃப்லயே நம்ம போக தேவையில்லை. ஓகே, ஸோ அவ்வளவுதான். நம்ம வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்ல முக்கியமா பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்னா, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை வெதர் த கிவன் சீக்வென்ஸ் இஸ் அ ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். If yes, take the reciprocals of the terms to convert the HP to arithmetic progression. Apply the known formulas for arithmetic progression to find the desired term or sum. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை அந்த arithmetic progressionல ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். Convert back to HP if required by taking the reciprocal of the resulting AP terms. ஓகேவா? இதுதான் ஒரு ஹெச்பி கொடுத்துருக்காங்கன்னா மூலதனமா நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஏபிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு, ஏபிக்கு நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாமே தெரியும். அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணிட்டு அதை மறுபடியும் நம்ம ஹெச்பி கன்வெர்ட் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ப்ராப்ளம்ஸ் போடுறப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
A plus B plus C is equal to 3. And A, B, C belong to real numbers, positive real numbers. 0 கூட கிடையாது, positive real numbers. Find the maximum value of A, B, C. இதுக்கு என்ன பண்ணலாம்? 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. A plus B plus C equal to 3. மேக்ஸிமம் வேல்யூஸ் என்ன பண்ணலாம்? டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா வரும். பட் சிம்பிளா என்ன பண்ணலாம்னா AM GM இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம். AM greater than or equal to GM. ஏன் நான் AM GM சொல்றேன் அப்படின்னா எனக்கு எடுத்த உடனே என்ன படுது? A plus B plus C by 3 இது வந்துட்டு அந்த 3 நம்பரோட AM. அண்ட் A, B, C பவர் 1 by 3 வந்து அந்த 3 நம்பரோட GM. லிட்டரலா AM, GM அப்படின்னு நமக்கு ரெண்டும் கொடுத்துருக்காங்க, லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படி எனக்கு கண் மூடித்தனமா நான் எங்க போவேன்னா AM, GM இன்இக்வாலிட்டிக்கு போவேன். அப்புறம் இங்க முக்கியமா அது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லாமே கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஈஸியா AM, GM யூஸ் பண்ணுவேன். AM யூஸ் பண்ணா என்ன ஆகும்? A plus B plus C by 3 is greater than or equal to GM. A, B, C whole power 1 by 3. A plus B plus C is equal to 3 ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. So 3 by 3 1. 1 is greater than or equal to A, B, C to the power 1 by 3. அப்போ A, B, C is less than or equal to 1. மேக்ஸிமம் அது அட்டைன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்துட்டு என்னது? 1. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் A into B into C வந்து 1. அவ்வளவுதான். சிம்பிள். ஒன் லைன் ஆன்சர். எஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஜேஇல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின். Then prove that if x is greater than 0, note the point, then prove that x plus 1 by x is greater than equal to 2. இந்த இடத்துலயும் நான் வந்து ஏன் யூஸ் பண்ணேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் x greater than 0 அண்ட் வந்து இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு. யா, எந்த ரெண்டு நம்பருக்கு யூஸ் பண்ணலாம்? எக்ஸுக்கும் 1 by xக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ராடக்ட் வந்து 1, அதுதான் இங்க இருக்கு, இந்த சைட்ல இருக்கு. அண்ட் இதோட ஏஎம் தான் வந்து எனக்கு இங்க இருக்கு. ஸோ யா, இதோட ஏஎம் will be greater than or equal to GM. இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? X plus 1 by x by 2 is greater than or equal to x into 1 by x is 1, 1 to the power 1 by 2, 1, and x plus 1 by x is greater than or equal to 2. ஒரு லைன்ல ப்ரூஃப் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்தது. If x, y, z is less than equal to 0, then can we prove that in the big expression, which is x plus 5, y plus z, z plus x, 8x, y, z. Through AM, GM inequality. வெறும் AM, GM inequality வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா x, y, z less than equal to 0. யா, பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ AM, GM inequality வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. மேபி மற்ற ரிலேஷன் வேற ஏதாவது வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இதுவே நான் கொஸ்டின் மாத்துறேன், எக்ஸ் ஒய் செட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்றேன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்? AM, GM inequality வச்சு xy by 2 is greater than equal to xy, yz by 2 greater than or equal to yz, அதுக்கப்புறம் x plus z by 2 greater than or equal to xz. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்லாமே greater than 0, ஸோ எல்லாத்துக்கும் நான் ப்ராடக்ட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x plus y into y plus z into z plus x divided by 2 into 2 into 2, 8 is greater than or equal to root x into root x, x, root y into root y, y, root x into root x, x, root y into root y, y, அதே மாதிரி root z into root z. ஸோ யா, எனக்கு அந்த இன்இக்வாலிட்டி கிடைச்சிருச்சு. பட் இதை நான் எப்போ ப்ரூவ் பண்ண முடியும்? அது மூணுமே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்னால் ப்ரூவ் பண்ணணும். லெஸ் தென் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்னால் முடியாது. ஏன்னா AM, GM இன்இக்வாலிட்டி is supported, sorry, is supported only for positive numbers. யா, நம்ம லெக்சரோட எண்டுக்கு வந்துட்டோம். டூ இட் யுவர் செல்ஃப். நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் கொஸ்டின்ஸ் என்ன? டிஃபைன் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். இதை நீங்களே பண்ணலாம். நம்ம லெக்சருக்குள்ளேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. Find the fifth term of a HP whose corresponding AP is. ஸோ AP கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் அன் HP அவங்க கரஸ்பாண்டிங் ஏபியை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் ஏபி என்னன்னு கண்டுபிடிப்போம். 2 plus 4 into 2, அதுதான்
So fifth term of the HP வந்து 1 by 10. Simple. Prove that if A, B, C are in HP, then 1 by A, 1 by B, 1 by C are in HP. Definition படி ABC HPல இருந்து HP இருந்துச்சுன்னா 1 by A, 1 by B, 1 by C APல தான் இருந்தாகணும். ஸோ இதில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. Find the sum of reciprocals of the first 4 terms of the AP. நீங்க வந்து sum of AP பண்ணிட்டு அதோட reciprocal எடுத்து அதுதான் HPயோட சம்னு சொல்ல முடியவே முடியாது. ஒன்னொன்னா தான் பண்ணுவாங்க. 1 by 3 plus 1 by 6 plus 1 by 9 plus 1 by 12. இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, அடுத்து if the second and fifth term of the HP are this, then find the first term. Second term என்ன சொல்லியிருக்காங்க? 1 by A plus D is equal to 1 by 3. அதுக்கப்புறம் 1 by A plus 4D is equal to 1 by 8. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். 8 minus 3 வந்துட்டு 5. 5 is equal to 3D வரும். 3D. Dயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அது ஈதர் ஆஃப் த ஈக்குவேஷன்ல போட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஏயோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். அண்ட் ஏ தான் அந்த கரஸ்பாண்டிங் ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம். 1 by A நான் பண்ணினேன்னா அது என்னோட ஏபியோட ஹெச்பியோட ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்படிதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப பேசிக் சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ அவ்வளவுதான் இந்த லெக்சர்ல முக்கியமா நம்ம ஹெச்பி பத்தியும் இனிக்வாலிட்டி ஏஎம்ஜிஎம் இனிக்வாலிட்டி பத்தி பார்த்தோம். அடுத்த லெக்சர்ல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சீக்வன்சஸ் பத்தி பார்ப்போம். அந்த ஸ்பெஷல் சீக்வன்சஸ்லாம் அதோட சம்ஸ் எல்லாம்